சுவாமிஜி, ஆதியோக பயிற்சியின் சிறப்புகள் பற்றி எளிமையாகவும் புரியும்படியாகவும் சொல்லியிருந்தீங்க. ஆதியோக பயிற்சிகளை செய்வதற்கு எதுவும் வயது வரம்பு உண்டா? அது பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. ஆதியோக பயிற்சிகள் என்பது மனிதனாய் ஒருவன் பிறந்துவிட்டால் அது பல்வேறு விதங்களில் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக பின்பற்றுவதை பொறுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய பழகக்கூடிய விதத்தை பொறுத்து பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வயது குழந்தை முதல் 18 வயது குழந்தை வரை இந்த பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலம் உடலில் உள்ள உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் அனைத்தும் மிகச் சரியான அளவிலும் மிக ஆரோக்கியமான முறையிலும் வளர்வதற்கு 100% பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதே வேளையில் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ யாராயினும் பயிற்சி செய்கிற சமயங்களில் அவர்களுடைய மனம் ஒருமுகத்திறனோடு எடுக்கின்ற வேளையில் செய்கின்ற வேளையில் ஈடுபடுவதற்கு மிக ஒத்துழைப்பு நல்குவதாக இருக்கின்றன. மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வேலைகளை செய்பவர்களும் இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலம் மிகச்சிறந்த உற்பத்தி திறனை பெற்றுக்கொள்வதற்கும் முழு அளவில் தங்களுடைய ஆற்றலை தாம் மேற்கொள்கின்ற வேளையில் முழு ஈடுபாட்டோடு காட்டி அந்த வேளையில் வெற்றியை பெற ஊக்குவிப்பவனாகவும் இருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், திருமண பருவத்திற்கு முன் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் தன்னுடைய உடம்பில் கட்டாயமாக சேமிக்க வேண்டிய ஜீவசத்தாகிய உயிர் சக்தியை, உயிர் தாதுவை நன்முறையில் உடம்புக்குள்ளே சேகரித்து வைத்து அதை பக்குவமான முறையிலே கையாண்டு அதன் மூலம் மூளை மற்றும் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் உடலின் இயக்கத்திற்கு தேவையான அடிப்படையான உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கி நல்ல ஆரோக்கியத்தையும் மரணம் வரையிலும், அதாவது ஆதியோகாவின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் ஜீவசமாதி அடையும் தருவாய் வரையிலும் மிகச்சிறந்த நடை உடையோடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு முழு அளவில் பயனளிக்கக்கூடியதாக இந்த ஆதியோக பயிற்சிகள் இருக்கின்றன. உடல் பருமனாக இருக்கிறவர்களோ, மெலிந்த தேகம் உள்ளவர்களோ, குழந்தை பெற்றவர்களோ அல்லது குழந்தை பெறுவதற்காக கர்ப்பமுற்று இருக்கக்கூடியவர்களோ யாராக இருப்பினும் அவர்கள் ஆதியோகாவில் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுகிற சமயத்தில் மிகச்சிறந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கும் மிகச்சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அறிவியல் அடிப்படையில் நிரூபணம் செய்யப்பட்ட பயிற்சி முறைகளோடு நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள், முத்தர்கள், அனுமதிமார்கள், வேத கர்த்தர்கள், மகரிஷிகள், மெய்ஞானிகள், இறைவாக்குரைஞர்கள், நபிமார்கள் அனைவரும் இந்த உலகத்தில் மக்களினம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக வகுத்து சென்ற அனைத்து வழிமுறைகளையும் உள்வாங்கிய ஒரு பயிற்சி முறையாக ஆதியோகம் தங்களுடைய பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே வயது வரம்பு ஏதுமின்றி யார் வேண்டுமானாலும் இந்த பயிற்சிகளை பின்பற்றலாம், யார் வேண்டுமானாலும் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அவர்கள் எடுக்கும் ஈடுபாடும் ஆர்வமும் முயற்சிக்கும் ஏற்ற மாதிரி இந்த பயிற்சிகள் அவர்களுக்கு பயனளிக்கின்றன. மேலும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆதியோக பயிற்சிகள் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ முடியாது என்பதற்கு அடிப்படை சான்றாகவும் முன் உதாரணமாகவும் ஆதியோக பயிற்சிகள் திகழ்கின்றன.